எப்ப பாய் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் விடுவேன் நான் உடம்பெல்லாம் போயிருதா வருதா அந்த அக்கா வெளியே போட்டு சண்டைக்கு வருது சுவாமிகள் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி சார்பாக நன்றிகள் வணக்கம்.
சுவாமி அப்படி இருந்த போயிடும் நாடு மகாநாடு நம்மளை போல் நாடு நினைக்கலாம் சொந்தமான தாய் நாடு தலைநகரம் மச்சிமலையாளம் நாடு நாட்டிய மீறின வற்றமலையத்தில் இருந்து இல்லையா ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி உலகமெங்கும் மகிழ்வ வைக்கும் மக்களை கேட்க வந்த மகா மாரியம்மன் பண்ணி உள்ளிட்டு குருபெரியோர் உன்னணியில தீப ஒளியின் தெய்வீக சபை மெத்து குருபெரியோர் உன்னணியில கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகலாம் சொல்லலாம் ஹரிச்சந்திர சொல்லிக்கு நிகராகலாம் போல அனைவரும் ஒன்று சேர்ந்து பெருத்ததோ ராஜ்யம் அமைத்து நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் அவர்களுக்கும் அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் அது மட்டுமல்ல நம்மளுடைய அதாவது யூடியூப் சேகரனை அதாவது அக்கினி புயல் சேகரன் நம்ம நாடகத்தை வருகிறார் அது மட்டுமல்ல அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அது மட்டுமல்ல அக்கினி புயல் தெற்குத்தி வீடியோஸ் சேனல் எல்லாம் யூடியூப்ல போய் அதாவது இன்று பார்க்காதவர் நாளை பார்க்காதவர் வாடாத பொறுமையா போற பிடிக்கல நாளை பார்க்காதவர் நாளை மறுநாள் பார்க்கலாம். அதாவது அக்கினி புயல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கினி புயல் யூடியூப் சேனலுக்கு பேர் ஆதரவு தருங்க. நன்றி வணக்கம் நண்பா. அது மட்டும் இல்ல அதாவது ரத்தகாலியம்மன் பிறப்பு இந்த நாடகத்திலே வேடம் கொண்டு வெளிவந்திருக்கிறேன். நான் யார், என் பெயர் என்ன? நந்தனந்திரன், நாராயணன், சீனிவாசன், வெங்கட்ரமன், ஆபட் பாலகன், கரியந்திரி வெளிமாயன், பச்சைந்திரி வெளிமாயன், அதான் பாலாஜி, திருமலை வாசன், வெள்ளையை உண்ட கண்ணன், ஸ்ரீமந்த நாராயணன். சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால் என் பெயர் கண்ணன். உங்கள் பேர் கண்ணன் சொல்றீங்களே, சொன்னீங்கன்னே சின்ன கண்ணன், உண்டராமே, வெண்ணைய உண்டராமன், ஸ்ரீமந்த நாராயணன் எல்லாமே நீயா? ஆமா. இந்த அகில உலகத்திலே நான் ஒருவரே கடவுள். நீ கடவுள் கோயில இருக்கிறது பொம்மையா? அதெல்லாம் என்னுடைய படைப்பினால தான். உன் படைப்பினாலே? ஆமா. கண்ண பெருமாளாக இருந்தாலும் உன்னையும் பெற்றெடுத்து நான் கண்ணனாக பிறந்தேன். நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? நான் எதற்கு கண்ணனாக பிறக்கிறோம்? நான் எடுத்த அவதாரம் எத்தனை? நான் நகத்தில் எடுத்தது 1008, யுகத்தில் எடுத்தது 108. என்னுடைய தசாவதாரம் 10. தசாவதாரம் 10 சொன்னீங்க. என்னென்ன நண்பா சுவாமி? என்னுடைய தசாவதாரம் 10 என்று சொன்னேன். நான் தாங்கிய முதல் அவதாரம் என்ன? நான் எதற்காக இந்த கலியுகத்துல கண்ணனாக பிறக்கிறோம்? எதற்காக? நான் தாங்கிய முதல் அவதாரம் என்ன தெரிவிக்கிறேன். கவி கொடுத்த மதிப்பாய்.
கண்ணனாக ரூபம் கொண்டு கண்ணனா பெருமாள் 10 அவதாரம் எடுத்தாரு சொன்னி தாங்க தாங்கி முதல் அவதாரம் என்னங்க நான் தாங்கி முதல் அவதாரம் பச்சைமணி தரக்கூடிய மீன அவதாரம் எடுத்தேன் பச்சைமணிக்கு மீன அவதாரம் எடுத்தான்னு சொல்றீங்களே தாங்கள் எடுத்த மச்சமன்ற மீன அவதாரம் எதற்காக எடுத்தீங்க என்ன காரணம் நண்பா சுவாமி அதாவது நான் மச்சமணி தரக்கூடிய மீன அவதாரம் எடுத்தேன் ஏன் எதற்காக சோமுகாசோனை மணிமதிக்காகவே நான் மச்சமணி தரக்கூடிய மீன அவதாரம் எடுத்தேன் சோமுகாசோனை எதுக்கு மடிக்கணும் என்ன காரணம் கரெக்டா கேக்குற யாதவ ஊதிக்கா சொல்லிடுவோமா நீங்க ஊர் கவுண்டர் சொல்லிவிட்டாரு ஒரு பையன் விடிய காலம் மாயவராஜன் மட்டும் ஏமாத்திட்டு போயிருவான் அவன் வந்து ஒண்ணு இல்லாம கரெக்டா கேளு அவன் சொல்லலாம் சாட்டை எடுத்து பிடிச்சி அனுப்பிட்டாங்க அதாவது என் மகனாமட்ட பிரபுதேவன் எடுத்தேன் சுருதி என்று வேதத்தை கொடுத்தேன் பார்த்தான் சோமுகாசோரன் பிரபுதேவன் எடுத்த சுருதி என்று வேதம் இருக்குது அதை வைத்துக் கொண்டு மாநில மக்களை படைக்கலாம் இந்த வேத மாவட்டத்தில் நம்ம கையில் இருந்தால் மாநில மக்கள் நாம படிக்கலாம் சொல்லி தந்திர மார்க்கமாக பிரபு எடுத்து வரத்து வாங்கினான் தந்திர மார்க்கமா பிரபு வர வாங்கிட்டான் ஆமா எப்படி வரும் இரவும் பகலும் அல்லும் பகலும் 64 நாளைக்கு எவன் ஒருவன் தூங்காம இருக்கிறானோ அவன் கையால் தான் அழிவென்று வரத்து வாங்கினான் பிரபுதேவன் மதியிட்டு வரத்தை கொடுத்தார் சரி அப்பொழுது அரத்தி வாயு பிறகு அந்த வேதத்தை தேடி கடலுக்குள் சென்று விட்டான் சோமுகாசுரன் பார்த்தான் பிரபுதேவன் நந்தநந்தனா நாராயணா சீனிவாசா வெங்கட்ரமணா ஆபட் பாடகா கல்லுக்குள்ளுக்கு நிறையும் கருமைக்குள்ள இருக்கு சிசுவியம் கட்டி காப்பாற்றக்கூடிய எம்பெருமானே இப்படி சோமுகாசுரன் 4 வேதத்தை தேடி விட்டான் நான் என்ன செய்வேன் என்று அறிந்து கொள்வினார் அப்பொழுது பச்சைமணி சொல்லக்கூடிய மீனவரம் எடுத்தேன் கடலுக்குள் சென்று சோமுகாசுரனை எடுத்தேன் சுருதி புக்கை வைத்தேன் பெருமணி எடுத்து கொடுத்தேன் நான் தாங்கி முதல் அவதாரம் எங்க மீன் தூங்காதா ஏனென்றால் மீனுக்கு கண் இமை இல்ல இமைகள் கிடையாது ஆமா செத்து கருவடா போனாலும் கண்ணை முடிச்சுட்டே தான் இருக்கும் உண்மைதான் இது முதல் அவதாரம் ஆமா நான் 2வது அவதாரம் நான் என்ன அவதாரம் எடுத்தேன் என்ன அவதாரம் நான் எதற்காக எடுக்க வேண்டும் எதற்காக அப்படியா தெரிவிக்கிறேன்
பாட்டை முடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. வா 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 தேர வா தேர. பாட்டு தான் கேக்குறேன் மறுபடியா ஒண்ணும் இல்ல. மோர பண்ண பிடிக்கிறேன் அவருக்கு. என்னதான்? ஆமா. என்ன யாரா பிடிக்கணும் யாரா சொன்னது? இல்ல எல்லாமே அப்படிதான் வர சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னட்டுக்கு போட மாட்டேங்கிறியா? விடியாலமா போட்டு எல்லாம் ஏமாத்தி போறீங்களா? நான் நாமியாக ரூபம் கொண்டேன். அதாவது தேவர் எல்லாம் தேவ மதி நடந்தாங்க. சரி. எதற்காக? நடைத்திரை மூட்டு பின்னி என்று சொல்லக்கூடிய நோய் அணுகாம இருக்கும் என்று சொல்லி தேவர் அமர்ந்து கிடந்தாங்க. தேவர் அமர்ந்து கிடந்தாங்க. ஆமா. அப்படி அமர்ந்து கிடக்கும் போது உலகத்தில் முந்தி பிறந்தார் விநாயகப் பெருமான். அக்கா என்ன கூட பேசிருக்கிறா கோய் சொல்லி சொல்லிவிட்டேன். சத்தமா கோ அப்படின்னு. உலகத்தில் முந்தி பிறந்தார் விநாயகப் பெருமான். விநாயகனா அதாவது தேவ அமர்ந்து கிடக்கும் போது கூப்பிடவில்லை. அப்போது விநாயகப் பெருமான் கோபப்பட்டு மந்திரகிரி மலையை அதாவது கடலிலே ஒரு புறம் சாய்த்து வைத்தார். மந்திரகிரி மலையை கடல்ல ஒரு புறம் சாய்த்து வச்சிட்டாரு. அப்போது தேவர் எல்லாம் பார்த்தார். நாராயணா விநாயகப் பெருமான் இப்படி தேவர் எல்லாம் மந்திரி மலையை சாய்த்து விட்டார். இதுக்கு என்ன செய்வது கேட்கும் போது ஒரு ஆமையாக ரூபம் கொண்டு என் முதுகை ஓட்டினார். மந்திரி மலையை தூக்கி நிறுத்தினேன். ஆமையாக ரூபம் கொண்டு மந்திரகிரி மலை தாங்கி நிறுத்தினீங்க. ஆமா. இது 2வது அவதாரம். 3வது பறவை சொல்லக்கூடிய பண்டி அவதாரம். பியதன் இருப்பிய எடுத்தா தின்னுதான் பண்ணி பியத்தை நீ தின்னியா? ஆமாடா. உடம்பே ஏறல பையனுக்கு. ஏன் இதெல்லாம் மெயினா அமைஞ்சுக்குதுங்களா? ஏண்டா நீயே பியத்தன்னு சொன்னீல, அது கசப்பா இருந்துச்சா இனிப்பா இருந்துச்சா? கேட்டு பாரு. அவ்வளவு பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து அவதாரம் எடுத்தோம். அப்ப சொல்லு அது ஒரு நேரம் எங்களுக்கு. அவதாரத்துல சாப்பிடுதுமா மேலே ஒரு நேரம். 4வது நரசிம்மர். 5வது வாமனன். 6வது பரசுராமர். பரசுராமர் எடுத்தே தாரிக்கு மன பிரதே தமதிகிரி மகாவனருக்கும் வேடிகா தேவிக்கும் 4 மக்களா பிரதே 4 மக்களா தந்தை பாத்து கேட்டார். எப்படி? அதாவது 3 அண்ணமாரை கூப்பிட்டு கேட்கும்போது மகனே உன் தாயை விட்டு பத்திரிகை எழுதி விட்டது. உன் தாயின் சிரத்தை வெட்டினாரே. என் அண்ணமார் தாயின் சிரத்தை கோயில் இல்ல, அதனால தாயின் சிரத்தை வெட்ட மாட்டேன்னு சொன்னார். தாயின் சிரத்தை நான் வெட்ட மாட்டேன். ஆமா. சரி. அப்படி என்று சொன்னார். அப்போ தந்தையப்பட்டவர் சாபத்தை கொடுத்தார். ஒரு அக்கினி போய் எரிந்து போயிட்டு சாபத்தை கொடுத்து விட்டார். 3 அண்ணமா இருக்கும். அப்போ கடைசி முறையாக என்ன பார்த்து கேட்டார். மகனே பரசுராமா மகனே பரசுராமா உன் தாயுடைய பத்தின் தேவைகள் விட்டது. உன் தாயின் சேர்ந்து வெட்டினாரு. தந்தை சொல்ல வார்த்தைக்கு மந்திரம் இல்லை, தாயின் சேர்ந்த கோயிலும் இல்லை. அப்படி நினைத்து தந்தை சொல்ல வார்த்தைக்கு தாயின் சிரத்தை வெட்டி போகினேன். தந்தையின் வார்த்தைக்கு தாயின் சிரம் வெட்ட. ஆமா. சிரத்தை வெட்டும் போது அதாவது ஒரு மன்னார பெண் குறுங்கு வந்து விட்டார். 2 தலை வெட்டினேன். அதாவது மீண்டும் தந்தை சொன்னேன். தந்தையே தாயின் சிரத்தை வெட்டிட்டேன்னு சொன்னேன். மகனே தந்தை சொன்ன பிரகாரம் தாயின் சிரத்தை வெட்டிட்ட. உனக்கு என்னப்பா வர வேண்டி கேட்டார். அப்பா நீங்க சொன்ன பிரகாரம் தாயுடைய சிரத்தை வெட்டினேன். பாண்டத்தாய் மீண்டும் வேணும் என்று கேட்டேன். உன் ஆசை நிறைவேற்றினாரு. அப்பொழுது தாயை வெட்டி விட்டு சொல்லி பருவத்தின் சிரத்தை எடுத்து பொருத்தினேன். அவசரத்துல உயிருக்கு மாத்தி வச்சிட்டேன். ஆமா. மன்னார பெண்ணுடைய உடலில வேணிகா தேவியுடைய தலை, வேணிகா தேவி உடலிலே மன்னார பெண்ணுடைய தலை பொறி விட்டேன். முகத்தை வாதி பொருதினார். அதாவது மீண்டிய தாய் எழுதி கேட்டார். மகனே மாண்டால் மாண்டிருப்பேன், எனக்கு உயிர் கொடுத்து விட்டார். உன் தந்தை எடுத்து சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு தகுதியெல்லாம் மண்டி விட்டாய் என்று சொன்னார். அப்பொழுது என் தாய்க்கு வரம் கொடுத்து தாய்க்கு வரம் கொடுத்து என் தாய்க்கு வரம் கொடுத்தேன். எப்படி தாயே இந்துகம் அல்ல அடுத்த கல்யுகத்துல ஊருக்கு ஒரு மாறியாக நீ முகமாரியாக பிறப்பாய் என்று என் தாய்க்கு வரது கொடுத்தேன். ஊருக்கு ஒரு முகமாரியா பிறப்ப வரம் கொடுத்தேன். ஆமா. சரி அன்பா நான் தாங்கிய 6வது அவதாரம் 7வது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உலகிரி 51,000 அளக்கூடிய தசரத மாமனுக்கும் கையை கோசிலை சுமந்திருக்கும் 4 மக்களாக பிறந்தேன். யாரா? ஸ்ரீ ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 மக்களாக பிறந்தேன். உலகிரி 51,000 அதாவது 14 மணி காணல் சென்று மீண்டும் அரண்மனைக்கு வந்து நாட்டை பட்டுங்கிட்டி ஆண்டேன். நாட்டுக்கு வந்து மீண்டும் பட்டுங்கிட்டி ஆண்டீங்க. ஆமா. 8வது பலராமன், 9வது கண்ண பிறந்தேன். நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? நான் எப்படி பிறந்தவன்? நான் 8ஆம் போறாங்க நான் ஜனமவன். 8 உள்ள குடிச்ச வர பாருங்க. கோட்டை சுத்தி பிறந்தவன். ஓட்டிக்காவாதே. நான் மாடி சுத்தி பிறந்தவன். மாமியாருக்கு ஆவாது. ஏண்டா தாய் மாமனுக்கு ஆவாதுப்பா. ஆமாங்க. இன்றியும் நண்பா சுவாமி அதாவது நான் 8ஆம் போற நான் ஜனமானே. ஜனல குடிச்சி ஜனமானவன். அப்படினா டேய் இங்க பார் 7 பெண் குழந்தைகள் 8வது ஆண் குழந்தையா பிறந்தே தாய் மாமனை மெடிப்பதற்காக நான் 8ஆம் போராக ஜனமானேன். 8ஆம் போரா தாய் மாமனை மெடிப்பாரு. என் தந்தை வசுதேவன், என் தாய் தேவி ரோகிணி. நண்பா வசுதேவனுக்கும் தேவி ரோகிணிக்கும் மகனாக பிறந்தேன். கொல்ல விழுந்துறாத. சொல்லுங்கண்ணா பொறுமையாரு. பொறுமை பொறுத்த வரான் கொலகார புழுதி
சாமி எங்க அப்பா தான் சுவாமி நண்பா என்ன உங்களுக்கு தோணு கேக்குறிய என் வாழ்க்கை வர்றாரு என் உற்றார் உறவினர் என் நாடு நகரம் என் சொந்த பந்தம் அனைத்து உமக்கு தெரியுமா எல்லாமே எனக்கு தெரியுங்க ஒட்டத்து உங்க அப்பா உருவத்து உங்க அம்மா அது கேக்குறா அதெல்லாம் விவரமா கதை கரெக்டா கேக்குறான் காமெடி 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 ஏங்க பாரு அனைத்து உமக்கு தெரியுமா என் மரப்புல வர புட்ட புட்டைய மூடிட்டு ஏன்னா ஓ மரப்புல வந்துருக்க சரியா ஓய் என் மரப்புல ஏதோ நீ வந்துட்டு இருக்கிறீங்க போற மூட புட்டிய ஏண்டா என் மரப்புல விடிகால ஆஜம் பண்ணுமா ஏமாத்திட்டு போற புண்டை உன் மரப்புல எப்படி நான் யாரு நீ யாரு ஏங்க உங்க அப்பா அண்ணாமலை மானி இப்படி பொட்டிக்காரி சரி உங்க மாமை மானி இப்படி கணேசன் அடே பேரு முகம் வாய்ந்தேன் நான் தெருக்கூத்திலேயே என்ன சொல்ற நெசமாலுமா அடே பாருப்பா மிரட்டான் என்னடா எல்லாம் வர அடிக்கத்தி அனாத புண்டையா அப்படியா எனக்கு சொந்த பந்தம் என்ன சொல்ற என்ன பண்ண சொல்லு சொல்லுப்பா ஓய் அப்புறம் ஒண்ணுமே பிரச்சனை கரெக்டா சொந்த பந்தத்தை காட்டிட்டு பேசுறா டேய் எல்லாமே மேக்வாயா சொந்த பந்தத்தை போய் காட்டுற போடா இருக்கிறது எல்லாமே எங்க அண்ணன் வீடுதான் சொல்றா ஓய் என்ன சொன்ன உங்க மாமே தெருக்கூத்து கலையிலேயே தலைவருங்க பட்டம் வாங்குறது அவர் மட்டும் தான் மாணிக்கப்பட்டி கணேசன் வாத்தியார் உங்க மாமா என்ன கேக்குற அது மட்டும் இல்ல அவங்க தம்பி ஆறுமுகம் கோமாளி ஆமாங்க ஆமாங்க இதோ சங்குத்து பாபரை கட்டி காக்கி வரக்கூடிய இதோ நடப்பட ஊர்வன பரப்ப என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஜீவ பேதங்களிலும் குடியிருக்கக்கூடிய என்னத்தை கண்டுகிட்டீங்க சொல்லுப்பா இதோ நடப்பன ஊர்வன பரப்பன என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவ பேதங்களிலும் குடியிட்டு ரசிக்கக்கூடிய சரி இதோ அடித்தல் என்று சொல்லக்கூடிய சுவாமி அழித்தல் என்று சொல்லக்கூடிய அழித்தல் என்று சொல்லக்கூடிய சரி அழித்தல் என்று சொல்லக்கூடிய நீ சிறுகிட்டு அடுத்த டைலாக்கே போவேன் 1 மணி நேரத்துக்கு அதே சொல்லிட்டு தெரியுவேன் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஒருவராக உணரக்கூடிய அழித்தல் தொழில் படைத்த எனது மாமனாராகப்பட்ட சுவாமி உங்கள் திவ்ய பொற்பாதங்களுக்கு தேவாதி தேவ அனைவற்று பெயர்களும் அநேக கோடி வந்தனம் பணிபுரிந்தோம் தந்தையுடைய பகுதி மனிதனால் இந்த அகில உலகத்திலே எந்த இடக்கும் நலமாக வாழ்ந்திருப்பேன் இருந்தாலும் வாழ்ந்திருப்போமா வாழ்ந்திருப்பு சொல்றேன்ப்பா மாப்பனாரே வாழ்ந்திருப்பு சொல்லலாமா வாழ்ந்திருப்பு சொல்லி இங்க எல்லாம் பாரு வீண் போய் கிடக்குது அப்பா வாழ்ந்திருப்பு மட்டும் சொல்லாது சரி இருந்தாலும் அதாவது என்னதான் தேவர்கள் மாமா அதாவது என்னதான் இருந்தாலும் முழு பூசணிக்காய முடியாது ஆத்தலாகப்பட்டு சேர்த்து சிக்கப்பட்டு தேவர் எல்லாம் அவையும் அவையும் என்று தெரிஞ்சு வந்துக்கிறீங்க இருந்தாலும் மைத்திரா என்னைய மேல சாட்டவர் பட்ட அப்படியே சாட்டவார் பட்டதே தான் அடி சாட்டவர் படி ஆமா ஐயா என்னையா சொல்லுங்க யோ அங்க மட்டும் அங்க சாட்டது ஒன்று மட்டும் நடப்பு இருக்கும் இங்கெல்லாம் பட்டு பாரு இப்படி வா பாரு கிளப்பாருதா கிளப்பாரு எப்படி எங்கெல்லாம் அடிப்பட்டு பாமா தெரியலைங்க ஆயா சொல்லு பாப்போம் நான் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வந்துக்கிறேன் உன் டயலாக் நிறுத்து காலி வேசம் வருது பார்த்து கொடுப்பாங்க என்ன அப்படி காடு வாவாது ஊருக்கு போகும்போது கடைசி காலத்தில் ஒரு கூட்டு போக மாட்டீங்கல்ல அறியா பண்ணியாக்க பாருவோம்
உட்காரு உட்காரலாம் சக்கராத்தியா உட்காரலாம். உனக்கு எப்படியா சக்காத்தி ஆகும் நல்லா இருக்காதாம்மா. இருந்தாலும் அதாவது வியாபாரம் படி அகப்பட்ட மாதிரி அதாவது வாடி இருக்குது, சோழாத்திரி போய் சோதி இருக்குது, சேத்தில் இருக்கு செந்தாமரை போல இருக்கும் போல உங்களை முகமாபட்டது இருக்கும். இன்னைக்கு வியாபாரம் போய் வாடி வந்து வந்துக்கிறீங்களே, ஏன்னு என்ன பாச்சு? மைத்ரா, கணவன் மனைவி எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டா நீ பண்றது ஒன்னாலே தான் அதுல ஒரு பிள்ளை பிறக்கும். அதுல பிள்ளை பிறந்தால் அதால எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவருக்கெல்லாம் எடுக்கலாம். அத போல நீ பெரிய மனுஷனா? நீ சுத்தமா பெரிய மனுஷன் நீங்க. யாயா நீ கஞ்சா குடிச்சு போடுற ஒன்னால தேவர் எல்லாம் அதெல்லாம் ஆத்திர ஆகப்பட்டு சேர்த்துக்கப்பட்டுக்கிறான். ஏயா குடிச்சா கம்பெனி போய் படிக்க மாட்டியா? நான் எப்பயுமே குடிக்கிட்டு தான் வேலையை. கஞ்சாவை குடிக்கிற ஏன் தங்கச்சி சண்டையை போடுற? அப்பா எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் எல்லாம் போயிடுறா. அவன் போய் ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறான். கஞ்சாவை குடிக்கிறதும் பொண்ணாயிட்டு சண்டையை போடுறதும் போய் அங்க அங்கன்னு சுத்தி கேளுமா கேளுமா எல்லாம் நல்லா கேளு. அடி வாங்கினது உனக்கு தெரியும். ஆமாமா கேளு. கஞ்சாவை குடிக்கிறது கேளு 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 கேளு. பண்ணலான் இருக்கிறேன். கேளுமா. வீட்டுல கூட போய் அடிக்கிறது பத்துல இனி வந்து அடிச்சு போடுறேன். என்ன உடனே கட்டு நேரம் கம்பெனி வீட்டுல சும்மா போயிருக்கணும் பரவாயில்ல. வெளியே சொல்லி போயிருக்கீங்க என் பொருள். அப்புறம் பாபா சொல்ல மாட்டேனா சொல்லி போடுவாமா. வீட்டுல இங்க குடிக்கிறது அதுக்கு புருஷன் முன்னாடி சண்டையை போடுறது எங்க போறது பின்னாடி பின்னாடி போறது போய் அவ கூத்தியா இருக்கிறப்ப கூத்தி கக்கா தேவி அவளை எடுத்து வச்சுக்கிட்டு உல்லாசம் உல்லாசம் ஈடுபடுறது அதெல்லாம் நடந்தது. இது எப்பயும் நடக்க போறது. இன்னைக்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு என்னையா செய்யலாம்? அதாவது எனக்காக உங்களை தேடி வந்தோம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு அரக்க பாலகனாகப்பட்டவன். அந்த அரக்க பாலகனோ முயலகா சுரன் என்று சொல்லப்படும். தேவாதி தேவர்களையும் ஒருவரை கூட விட்டு வைக்காம அடித்து உடைத்து அதாவடிமாகப்பட்டது செய்து நாடு நகரம் நவநீத செங்கோல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான நாடுகளை பறித்து இவரை அனைத்து பேரையுமே அடித்து அனுப்பிவிட்டார். அது அரைக்கப்பட்டவன் தேவா தேவர்கள் சுருள்முக்கோள் தேவர்கள் பத்தர்கள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரையும் தேவரை செறிபடுத்தி விட்டான். மைத்துனா அது அரைக்கினுக்கு அதான் வரமதி ஒன்று கொடுத்திருப்பீர் அல்லவா? ஐயா, என்னால் வர கொடுத்தால் பழிக்காது என்று ஆன்யமான காலகத்தில் காளிகா தேவியாக வனத்திலே இருக்கின்றார். அவளிடத்துல போய் வரவாங்க நல்ல போதத்தான். அவன் போனானா இல்லையான்னு. அதாவது என்னதான் இருந்தாலும் தேவருக்கு அவரவருக்கு வேலை இருக்குது. அவரவர் வேலை செய்ய விட்டார் இந்த தெய்வ லோகமே இயங்காது. மாநில மக்கள் வாழ முடியாது. அதனால் என்றால் பெரிய மனமரங்குமா. அதனால என் தங்கை உமா பார்வதி காலில் போய் தஞ்சம் என்று விழுந்தால் இந்த அடைக்கலை மடிப்பதற்கு என்ன வழி என்று தெரியும். உமா பார்வதி தங்கை ஆரணி மடத்திலே அழுந்தோ சோலையில அதாவது மையானத்திலே மாசானத்திலே மாண்ட பிணங்களை பிடிக்கிட்டு கொண்டு இருக்கிறார். அதனால் என்னுடைய தங்கை போய் பார்க்கலாம். அதனால் வழி பிறக்கும். அடி ஆரணியை தாண்டி படைக்கும் தொழில் படைத்த பிரம்மதேவன். எப்படி அவ தொண்டை சிப்பாரு
ஆனந்த கருவம் இல்லம்மா ஆனந்த அகந்த அசால்ட்டா விடுறீங்க. இந்த உலகத்திலேயே மாப்பாடுதல் ஏமா ஏமா நான் பொது ஆளு ஒரு நாய் மட்டும் ஒன்று கேட்கறேன். நீ உலகத்தையே கட்டி காசுறத உலகத்தாய் தான். ஒரே ஒரு படம் மட்டும் கேட்டுக்கிறேன். இங்க பாருமா, சக்தி இல்லை என்றால் அந்த லெவல் டயலாக் போவாத, அகலமும் கிடையாது இல்ல. அதனால எத்தனையோ யுகத்துல எத்தனையோ அவதாரம் எடுத்திருப்பேன். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் தேவர்களும் பாதம் வந்து பாப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீ இந்த அவதாரம் எடுக்கும் போது உனக்கு அவராகப்பட சுகர்மான ஓராண்டு என் எடுத்து பார்த்துட்டு போன்னு சாப்பிட போதா லாங் பேசக்கூடாது. ஆமா, ஓராண்டு என்னை விட்டு போன்னு சொன்னாங்கல்ல. போனதுக்கு அப்புறம் இந்த தேவ பிள்ளை பூச்சிங்க இவங்களை எம்மாத்திரம் உங்களுக்கு உங்க சுண்டு கால் சுண்டு தேவ பிள்ளை பூச்சிங்க மேன் நின்னுட்டு இவங்களுக்கு புருஷன் அடிப்பாரு. அவ குடி குடிச்சு புட்டு பாதை போட்டு கஞ்சாவை அடிப்பானா, இவன் சண்டை நல்லவனாட சண்டையை போடுவாளா பாரு, அடி உதவி வாங்குவாங்களா, ஓராண்டு போம்பாங்களா, மறுக்கூடாதுன்னு ஓராண்டு என்ன விட்டு போம்பாங்களா. இவங்க போயிட்டா நம்ம ஒவ்வொரு அவதாரத்திலும் போய் முன்னாடி போய் காலை பிடிச்சி தெரியுதா, கருமூஞ்சி முகரைப்பாரு ஆளப்பாரு சின்ன பேர். இந்த சீசன்ல சிலிண்டர் பெரிய விஷயம். சிலிண்டர் முகரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு யுகத்துல அவதாரம் எடுத்து காலை போய் பிடிக்கிறா சொல்லி உங்க அண்ணன் எல்லாம் உங்க அண்ணன் மாயவர் தான் சொன்னாரு. ஆமா, அவரே தான் சொன்னாரு. அவன் எல்லாத்தையும் அடிக்கிற இவனை முன்ன அடிய அல்ல நாயம் எல்லாம் பேசுறான்ல, எல்லா நாயும் பேசலாம். நான் வந்து பாரு உன் மருமம் பிரபத்தை அவன் சொல்றான். அண்ணன் கூட சரி இப்போ போனபடியே தங்கச்சி நான் வரேன் போலாம் பிடிக்கலாம் எல்லாம் சொன்னாரு. ஆனா உன் மருமவன் சீ அந்த சிலிண்டர் முகரைச்சி நான் போய் தொடுவனா, இனிமே அவங்க நான் போய் கால் பாடிவனா, அது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி கேட்கறான். அப்படி நான் குருவனா அப்படியெல்லாம் விடக்கூடாது. மருமம் அப்படி சொல்றேன். அப்ப என் வீட்டுக்காரர் ஏமாந்தவனா? அப்ப நான் அப்படி ஒரு நாள் ஒரு பொழுது கொடாய் மூடிக்கிட்டு ஒரு நாள் ஒரு பொழுதும் அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டேன் தாயே. ஆகட்டும், அப்படி ஆகட்டும். ஏண்டா வருவீங்க? ஏய் வாடங்க. ஆரியவா பாகரியா தங்கா அண்ணா தேவாத. ஏய் எங்கடா தங்கா இல்ல நான் ஒண்ணுடா. ஏய் வாங்க ஆறு சின்னதா. ஏய் ஏய் எந்திரச்சு வாரிக்கு ஓடு ஊளி உளிச்சு போடுவ கடவுளே. எங்கடி போற வாடிங்க என்னதா வாங்கறா ஆட்ல வாங்க வாடிங்க அடுத்து போட வாடி என்னடியே எடி வா காண வரமாட்டா ஏடியால. ஏய் வாடங்க அட பிரபதா வேஸ்காரே அவன போடங்க. கடா போதுமே இந்த டெல்லி ஏரியா ரவுட் விடுதே போய் கேட்டி போனுங்க. என்னால முடியாத நான் முது மேல போட்டு போடுவேன். இருமா போட்டுன்றேன் என்னன்னு சொல்லி புட்டாடி. ஏண்டா எங்க அம்மா அவதாரம் எடுத்தால, என் தாயா அவதாரம் எடுத்தால, வரணுமா வரக்கூடாதா? சரி நீ தாய்க்கு நீ யாரு? நான் வந்து கணாபூதம். கணாபூதமா? ஆமா, கணாபூதமாக இருந்தாலும் சரி. அவ பிரம்மதேவன் கூட எதற்காக வந்தாய்? இருடிங்கிற எந்திரிச்சிர முதுகணாபூதமே என்ன கணாபூதமா தான் எப்போ. எந்திரா பாரி வந்து எந்திரி. ஏண்டா மாயவா கண்ணே தேவியால் நல்லா இருக்கிறியா? தேவியாளா? அதாவது என் மனைவி ஆதிலட்சுமி. உள்ளத்தில் ஒரு முற்றது இருக்கிறே உன்னை நான் மறப்பனா என்ன? உன்னை நான் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். ஏயா நல்லா நீங்களே சொன்னாங்க நான் சொல்லுங்க. நான் மாயவருக்கு பொண்டாட்டி வேசனை போட்டனா போட்டனா? ஏய் ஏய் ஊரா வாய் ஏய் ஊரா கட்டி பாரு ஊரா வாய்ங்க என்னடா ஏய் கண்ணா உருளைல காட்டி போடா உன்னோட ஜோடி வேசனை நான் போட்டனா? டேய் டேய் நில்லு டேய் ஆட்டான முடிச்சு ஏய் சரி அப்படி நீ மாயவருக்கு வேசனை போடா வாடி டேய் ஆரியவா ஏய் பக்கா கட்டி பிடிக்கறியா? டேய் கண்ணா அண்ணா உன்னோட டேய் அப்பா கண்ணா தங்கியா தங்கா
அதான் மாயமா அதாவது தேவா தேவரெல்லாம் முக்கால் தேவரெல்லாம் தேவரெல்லாம் உன் காலி விட்டோம் சரியா நைவந்திகள் அந்த அரைக்காமட்டவன் தேவரை சிறைபிடித்து விட்டான். ஆமா தேவரை சிறைபிடித்து சொல்லுமா அப்படியா? அதனால் அந்த அரைக்கிறதுக்கு எப்படிமா வரம் கொடுத்த? அதாவது எப்படி வரம் கொடுத்தேன்னு தெரியுமா? இதோ உயிர் ஒன்று உடல் இரண்டு உண்மைதான். உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் இரண்டாக பிரிய வேண்டும். அப்படி பிரிந்தால் மட்டுமே உனக்கு அழிவப்பா என்று சொல்லி வரம் கொடுத்து விட்டு உயிர் ஒன்று உடல் இரண்டாக பிரிந்தால் விட்டுதான் வெல்லவோ கொல்லவோ முடியும் என்று சொல்லி பஞ்சமா பாதைக்கு பசுந்தோல் போட்டு முடி வரம் வாங்கியிருக்கிறார். இது யாராலே முடியாது, ஒருவரால் மட்டும்தான் முடியும். அப்படியா? உண்மைதான். இதோ தேவாதி தேவரெல்லாம் என்னிடத்துல வரம் வாங்கிய பிறகு அனைவருக்கு பிறகு சிறைப்பிடித்து விட்டான். சிறை மீட்டால் மட்டுமே அவரவர் வேலையை அவரவர் செய்ய முடியும். அவன் சிறை விட மாட்டான், அதனால அவனை கொல்ல வேண்டும். அதனால் உமையவள் பார்வதி உலகத்தை ஆண்டு சக்தி ஒன்னால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அப்படியா? உண்மைதான். என்ன செய்ய வேண்டும்? அதாவது உமா பார்வதி பரிதம் ஒரு அவதாரம் எடுப்பார். எப்படி பரிதம் ஒரு அவதாரம் எடுப்பார், அது போல இன்று தினம் உயிர் உனக்கு ஒன்றாக இருக்குது. உமா பார்வதிய இப்போ கலந்தப்பட்டவர் களத்தில ரணகாலியாக போய் சாபத்தை கொடுத்தார். ரணகாலியாக அவதாரம் எடுத்தார். இந்த ரணகாலியை உடல் இரண்டாக பிரித்து அது ரத்த காலியாக இன்னொரு பெற வேண்டும். அப்படியா? உண்மைதான். உயிர் ஒன்று, ஆமா, உடல் இரண்டாக பிரிய வேண்டும். உயிர் ஒன்றுதான், உடல் இரண்டாக பிரித்து அதான் அந்த அரைக்கை வைக்கணும். அதனால் உன்னுடைய உயிராகப்பட்டது ஆறடி விடத்திலே நடந்ததோ சொல்லையில மையானத்தே மாசான எல்லையில உன்னை அமர வைத்து அதுக்கு தேவையான யாகங்களை செய்யுங்கள். உன்னை உடலை இரண்டாக பிரிக்கிறோம். அப்படியா? அதனால் மைத்துனா, அதனால் என் தங்கையை உயிரை இரண்டாக பிரிக்க வேணும். அதனால் தேவர் எல்லாம் யாகத்துக்கு தேவையான பொருள் எடுத்துவாங்க, உடல் பிரிக்கலாம். தேவையான
அடர்ந்ததோ சோலை சோலையிலே கருத்த மேலே கருத்த உருவம் அகண்ட மார்பு கோழை பற்களோடு அம்மை போலவே ஒரு பெண் இருக்கின்றார். எப்படி நான் கோட்டை ஏறி வந்தவடி பல்ல உடைக்கிறங்கறா ஏ கூறுமுறை அடிக்கிறங்கறா ஏ மாரப்ப கிளிப்பங்கறா என்ன மாதிரி உருவம் கொண்டிருக்கறா அடியே ஏய் மூடி மூடி வாயே ஏவடியா ஏண்டி அடி மாடி தேடி வந்த சண்டாள பாவி உன் மாறனல அடிப்படி சண்டாள பாவி ஏ கோட்டை ஏறி வந்த சண்டாள பாவி உன் மாறன பல்ல அடிப்படி சண்டாள பாவி எங்க நிக்கிறோம் யாருகிட்ட பேச தெரியாதபடிக்கு பேசிக்கிட்டா ஏய் நாடி பார்க்கலாமா நீயா ஒண்ணு நானா ஒண்ணு நீ இருக்க வேண்டும் ஒண்ணு நான் இருக்க வேண்டும் அப்படியா பாடி பார்க்கலாம் பார்க்கலாமா
ஆறா சரி ஒரு மலை நீ குறைக்கை கண்ணன பெரிய உளி யாரு நீ கண்ணன சிறிய உள்ளி இல்ல பெரிய உள்ளி இல்ல அண்ணன் மாய கண்ணன் பறந்தவன் என்னடா இருந்தாலும் அண்ணா அண்ணன் பறந்தவன் நீயா ஆமா யாரு கண்ணு ஆறு கண்ணு ஆறு கண்ணு ஆறு கண்ணு டேய் ஆறு கண்ணு கண்ணன் பறந்தவன் அல்னிமா ஓய் ஸ்ரீ ஒரு மலை போல் வந்தியாடா அல்னிமா கனகத்தில் ஸ்ரீ ஒரு மலை போல் வந்தியாடா உனரவேடம் கொண்டு எங்களையும் தடுக்க வந்தா யாரும் என்று சொல்லாது விட்டால் உன் உயிர் போய்விடும் நீ வந்ததொரு தாதி என்ன தாதி என்ன சாமி சாமி நான் கூத்து பார்க்க வந்தேன் கூத்து பார்க்க வந்தாரு கூத்து நான் கூத்து பார்க்க வந்தேன் மலை மலை மூணு மணி கொடுக்குண்ட நான் கொடுக்க தப்பு தான் சரியா பண்ணு தப்பு தான் தப்பு தான் யாரு யாரு ஏண்டி வேணும்னா எதுக்கு வந்தாய் எதுக்கு வந்தாய் இல்லையா ஏன் வந்தாய் நான் ஒண்டி மட்டும் வரல யாரா வந்தா என் கூட இல்லைன்னா 5 பேர் பிடிக்கோ 5 பேர் வந்து பிடிக்கோ நான் ஒண்டி பேச போட வேணாம் ஏங்க பிடிக்கோ நான் வரேன் கூப்பிட்டு வரேன் ஏய் கட்டாத பிடிக்கோ கூப்பிடு ஐயா கூப்பிடு கூப்பிடு ஐயா கூப்பிடு நீ ஐயா கூப்பிடு எம்மடி அடிப்பியா இல்ல இல்ல இந்த பொண்ணு தான் வந்து இந்த பொண்ணு வந்துச்சு ஆமா. யாரு நீ வா அங்க இருக்கிறாங்கன்னா போட்டாங்க ஏய் யார் நீ வேற யாரு ஏண்டி பெயிண்டிக்கிற பயந்துக்காத ஏன் பயந்துக்கிற கொள்கட்டியா மாடி பேசுறி பேசுவா உங்களை பார்த்து எனக்கு வாயில எதுவுமே வரல வாயில வாயில எதுவும் இல்லையா பேசு யாரு நீ யாரு நீ சொல்லு ஐயோ நான் தான் கலைவாணி சொல்லு ஏ கண்ணே இந்த குட்டி தான் வந்தா நான் ஒட்டி பாடி வாங்க அண்ணா நீ யாரு ஐயா என்னாச்சு ஐயா நெருப்பு போக போறியல்ல காத்திருக்கிட்ட வாங்க 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 சமுதிரோட வாங்க வெத்தல் எங்க எங்க வெத்தல் பாக்கு கொண்ட சமுதிரம் இருக்கிறாங்க கொண்டா 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 டெய்லி ஒன்று சமுதோட சந்தியாரே நான் இங்க வந்து எங்க கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து
இந்த சாமி வேஷம் அந்த வண்டி வேடிக்கை நாங்க விடலம்மா. நாங்க வண்டி வேடிக்கெல்லாம் விடல. பக்கத்து மண்டபத்துல இந்த மாதிரி விசேஷம் நடக்கும். கரண்டி எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. நாங்க எங்க நிச்சயதார்த்தத்தை பார்க்கலாம். எங்களை பார்த்தா கல்யாணத்துக்கு வேஷம் போட்டார மாதிரி தெரியுது. எப்படிப்பா தெரியுது பார்த்தா இவங்கள? அதனால வண்டி வேஸ்க்காக நான் கூப்பிடல. பக்கத்து மண்டபம் இருக்கும். இப்போ வந்தது வந்து புட்டிங்க முன்னாடி அந்தாண்ட இந்த சிலிண்டர் அம்மா வேண்டாம். இது வந்து சபைக்கு எடுக்கல. மொத்தம் எங்க பொண்ணுக்கு 2 அம்மா இருக்கும். ஓ பொண்ணுக்கு 2 அம்மா. நீங்க மாப்பிள்ள விட்டாரா? நாங்க வந்து நாங்க எப்பயுமே மாப்பிள்ள விட்டாரு. ஏன் நீ தான் வந்துக்கிறோம் பையனை காணோம் புருஷனை காணோம். என் பையனை அப்படியே புடுங்கி தின்னி பிள்ளையாக சுத்தி போட்டு உட்காந்துருக்குற மாப்பிள்ள புடிங்கிட்டு. ஆமா என் புருஷனுக்கு தாலியை விட்டு தவிப்பாயில் வச்சுக்கிட்டு அப்படி எருக்க பூச்செடியை எடுத்து தலைப்பாரியா எருக்க பூச்செடியை வச்சு வந்து உட்காந்துருக்குறேன். ஐயா எசக்காதிய உட்காரு போவேன் இருந்துச்சு நெளிப்பு நீ போச்ச. ஐயா என்ன பேசுறத கேட்கறது இருந்துச்சு நெளிக்குது போச்ச. 7 மடத்துக்கு குதிங்க. அதனால நாங்கெல்லாம் ஒண்ணு பண்றதில்ல. நான் பிள்ளையும் தின்னு புட்டேன், பிள்ளைகளை சுத்தி புட்டேன், தாலியை விட்டுட்டேன், தவுட்டு பண்ணி வச்சு புட்டேன். முட்டை மட்டும் பக்கத்து மட்டும் துப்புவாங்க. அங்க விசேஷம் பார்க்கணும். சரி எந்திரிமா வண்டியில வந்து உனக்கு பரிசு தரோம். எந்திரிமா பரிசு. நான் உங்க பரிசு எங்களுக்கு தேவை கிடையாது. எந்திரி தரேன். உங்க பரிசு நான் எதுவுமே இல்லை. எந்திரி தரேன். அதுக்குதான் நான் பாதியாயிருவேன். எந்திரி. என்ன பரிசு தரணுமா? ஆமா எனக்கு இந்த மாதிரி பரிசு எல்லாம் கொடுத்துறாங்க. முன்னாடி முன்னாடி கூட்டி எந்திரி நாய் பேச வந்தா இங்க பாரு. நான் மொய் வைக்கணும். அதனால பானி ஆயிடுச்சா? இல்ல அதனால இங்க பாரு பின்னாடி பாரு குண்டாங்கன்னா கழுவாம இருக்குது. இந்த அம்மனி குண்டாங்கலுக்கு போடு. நீ ஒரு வயசு சோத்துன்னு விட்டு போய் சேர்க்க சம்பளம் தரேன். வெட்டி நான் எனக்கு வேண்டாம், குட்டி அளக்க வேண்டாம். நீ யாரு? ஆள் தெரியல. யாரு நீ? ஆனா ஆள் தெரியல. சொல்லி அதுக்கு 50 ரூபாய் இல்லை யாருன்னு நான் சொல்றேன். சரி சொல். சிலிண்டரு கம்பத்துக்கிட்டு போ. கம்பத்துக்கிட்டு போட. போடாவா? போடியே. போடியா? என்ன ஆத்தாடி. இந்த வண்டி வேஷம் போட்டு அதை நான் நம்ப மாட்டேன். என்னடி பைத்தியமா? போட்டு வந்தா உங்களுக்கு பண்ணாத அது இடுறாரு. அதை கொண்டு அடிக்கிறீங்க. நான் உண்மையான சாமி வந்துருக்கிறேன். உண்மையான குர்ரா உன்ட்ட அட்ரா 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 போடுற போடுற போடுற.
இல்ல நீங்க கண்ணங்கிட்ட பேசுவாங்க எந்த கண்ணகத்தை? நான் சத்தேன்டா ஏண்டி அண்ணா நாங்களே உலகத்தாயி எங்க கட்டியே ஒத்தையா எங்கடி உலகத்தை உலகத்தை மழை பிடிக்கிறது நீ தான் சாக்குன்னு உலகத்தை உலகத்தை எப்படி மழை பிடிக்கிறது இன்னும் ஆள் உண்மையா ஆராணி யாரு நீ என்ன சொன்ன என்ன தெரியலையா யாரு நீ ஆயிரம் மூணு எங்களை எல்லாத்தையும் ஐயா என்ன தெரியலையா யாரு ஐயா மூஞ்ச நல்லா ஐயா தாயே தாயே கூட்டா கூட்டா குடிச்ச கொண்டு போறீங்க அதை கூட இங்க வா ஐயோ அந்த சாட்டை உரைக்கணும்பா ஐயோ அந்த சாட்டை ரொம்ப மூஞ்சி தாயே தாயே எந்திரி தாயே என்ன தாயே எந்திரி ஐயோ இந்த தாயே தாயே வாங்கி தாயே எந்திரி எந்திரி சரி சரி ஏமாம்மா யாரு ஏமாம்மா நீ மட்டும் அடிக்காத மாலிக் மாட்டீங்க யாருங்க? உமா பார்வதி உயிர் ஒன்று உடலாக இருக்கின்றோம் பிரித்து வைத்திருக்கிறோம். அதாவது சத்தான அரக்கன் சதியான நைவேத்தியனை அந்த அரக்கனை வடிப்பதற்காக உமா பார்வதியை உயிர் ஒன்றாக இருந்ததை உடல் இரண்டாக பிரித்திருக்கிறோம். அப்ப எனக்கு என்ன ஆகுது அக்கா ஆமா தங்கை தங்கை உயிர் ஒன்று உயிர் ஒன்று உடல் இரண்டு இரண்டாக பிரிச்சிருக்கீங்க உண்மைதான் என்ன காரணம் அதாவது சண்டால சதியான நைவேத்தியன் அரக்கனை வடிப்பதற்காக அதாவது உங்களை நாங்கள் பிறகு வைத்திருக்கிறோம். எப்படி வர வாங்கலாம் அதாவது உயிர் ஒன்று உடல் இரண்டாக இருக்க வேண்டும் எங்களை கொல்லவோ வெல்லவோ முடிந்து மனம் வாங்கி இருக்கிறான். அப்படியா அதனால் உங்களை பிறகு வச்சிருக்கிறோம். எங்க இருக்கிறான் அதாவது செவில வச்சிருக்கிறான். அப்படியா போய் மடிக்கு வாங்க. இதோ இதோ அதாவது பையான எல்லையில இந்த உமா பார்வதி காளியாக ரூபம் கொண்டதுனால நான் ரத்த காளி என்னுடைய வரிசையான என்னுடைய மறு உருவத்தை இல்லவா நீ ரணகாளி ரத்த காளி இருந்தாலும் அசுரனை மடிக்க வேண்டும் போலாம் ஆகட்டும் அவர் அஜய் உட்காருங்க. சைலண்ட். எல்லாம் மோகன் எக்கோய். உட்காருங்க. ஊரஞ்சிட்டு போயிட்டு கூத்த முடியும் அது வந்து உட்காருங்களா. யாராவது போனீங்கன்னா இவங்களை கொண்டு போடுவேன் எப்படி வருவாங்க உடல் ஒன்று உயிர் ஒன்று உடல் இரண்டாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்டவர்களுடைய கையினால் தான் எனக்கு அணிவு வர வேண்டும் என்று வரங்களை பெற்றிருக்கின்றேன் அப்படியா உண்மையா இப்பொழுது எங்க உடலை பார்க்கிறாயா ஏய் எப்படி வரவாங்கினால் உடல் உயிர் ஒன்று உடல் இரண்டு இரண்டாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்டவர்களுடைய கையினால் தான் எனக்கு அணிவு வர வேண்டும் அழிவு வர வேண்டும் அழிவு வர வேண்டும் என்று சொல்லி வாங்கியிருக்கிறாய் என் உள்ளத்தை பார்க்கிறாயா அதே அசுரா நாங்கள் சொன்ன பிரகாரம் உயிர் ஒன்று உடல் இரண்டாக பிரிந்து இதோ இந்த சிங்கமகா சோழனை மடித்து விட்டோம். இப்பொழுது அவரவர் தேவரெல்லாம் அவரவர் எல்லா சனம் சென்று வரலாம். அவரவர் வேலை அவரவர் செய்தால் மட்டுமே உலகம் இயங்கும். பதனமாக சென்று வாருங்கள். ஆகட்டும் இதோ ரெட்டக்காளி சண்டை இதோ இதோ ரட்டகாளி சண்டை நரேந்திர சோழன் சண்டை என்ற நாடகம் இட்டோடு முடிகிறது. அவரவர் இல்லம் சென்று வரலாம். இன்னையோட நாடகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரும் ஒரு முறை சோரா கைத்தட்டு கேட்டு வருகிறோம்.
அப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போகணுமா? மதியம்